போன போன ஒன் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியும்டா. நீங்கள் போன ஒன் சைடே ஃபஸ்ட்டு போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ஒன் சைட் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ முறை மாமா. ஸோ வாங்க போன வாட்டி நான் எதோட முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் வந்து ஊரை நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஜிம் அவங்க நல்லாவே வெளியில் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் அந்த 1 வீக் எல்லா ஹாலிடேஸும் உங்களுக்கு இப்படியே போய் முடியுது. ரொம்ப ஹாப்பியாக போயிருப்பீங்க. மறுபடியும் இந்தியாவுக்கு போக வேண்டிய வேலை வந்ததுனால மறுபடியும் போய் இந்தியாவுக்கு போயிட்டு ஸ்கூலை கண்டினியூ பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த ஸ்கூல் இந்த வழியில் உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எதுவுமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பெஞ்சில் ரொம்பவே தனியாக உட்காந்து தான் இருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களை கேப்பிக்க மாட்டேங்கிறதுனால ரொம்ப சோகமாக தான் உட்காந்துட்ருப்பீங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்கெலாம் உங்கள் அம்மா அப்பா வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆக்டிங் மாதிரி போட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களை அப்படியே விட்டு எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க எதுவும் செய்யவும் மாட்டாங்க. ஸோ நீங்களே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஸோ நீங்களே தான் உங்களே பார்த்துப்பீங்க தவிர உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் கூட அவங்க அப்பா வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் இருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் உங்கள் ரூமில் நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ திடீர்னு எங்கள் அம்மா வந்து கத்துறாங்க, ஒழுங்காக வீட்டில் இருந்து வேலை செய்ய தூங்கிட்டே இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ தான் போய் படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பியானோ கிளாஸ்க்குலாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா கூப்பிட்டு நீங்களும் எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்களும் அப்படியே போய் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா எது செஞ்சுட்டு குழந்தைக்கிட்டே இருக்காங்க. அதை பண்ணு இதை பண்ணு, என்ன இங்கே வைன் பண்ணிகிட்டு இருக்க நீ உன்னை நான் பெற்றதுக்கு பெக்காமலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா எனக்கு கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிட்டு நல்லா கடங்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ க்ளீன் பண்ணிட்டு போய் மாடிக்கு போயிட்டு உங்கள் ரூம் போயிட்டு நல்லா கதவை லாக் பண்ணிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. சே, இந்த அம்மா அப்பா மட்டும் ஏன் எனக்கு இப்படி இருக்காங்களோ தெரியலையே, ஏன் எல்லோரும் என்னை இப்படியே வெறுக்கிறாங்க, எங்கள் அத்தையும் ஜிம்மின் மட்டும்தான் இப்போ என்னை நல்லாவே பார்க்குறாங்க, மற்ற எல்லாருமே கூட கிட்ட கூட வர மாட்டாங்க, என் தங்கச்சி கூட இருக்கா அவள் கூட வர மாட்டீங்களா, என்னை எப்போ பார்த்தாலுமே எல்லாருமே இவ்வளோ அவாய்ட் பண்ணுறாங்களே, அதான் ஏன் எனக்கும் என்னன்னு தெரியலை, எல்லாருமே ஏன் தான் என்னை பெற்றாங்கன்னு தெரில, இப்போ இங்கே கஷ்டப்பட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நல்லா அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நிறையா வருஷம் போகுது. இப்போ உங்களுக்கு 26 வயசு ஆகுது. ஸோ ஜிம்மினுக்கு 25 வயசு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. காலேஜ்லாம் முடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்காக கொரியா போகிறதுக்காக நீங்கள் அப்படியே நல்லா ரெடி ஆகிட்ருக்கீங்க. நீங்கள் கொரியாவும் போய் முடிச்சிடுறீங்க. இங்கே போய் பார்த்தா நீங்கள் வந்து கேபாப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே இருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் இல்லை. ஸோ ஆனால் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக கொரியாவில் போயிட்டு ஜிம்மினோட அம்மா கூட நீங்கள் இருப்பீங்க. ஜிம்மின் நல்லா கேப் போயிடுறதுனால அவர் எப்போயாச்சும் உங்களை வந்து பக்கத்துக்காக வருவார். அவர் எப்போயாச்சும் அங்கே இருப்பார். ஸோ அவர் வரப்பெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஹாப்பியாக நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு நாள் அப்படி தான் ஜிம்மின் வந்து கான்செப்டுக்காக வெளியே போயிட்டுருப்பார். ஸோ அவர் வரத்துக்கு 2 days ஆகும். அவரோட பிடிஎஸ் வீட்டில் தான் அவர் இருப்பார். ஸோ நீங்கள் அத்தை கூட இருக்கீங்க. ஸோ அத்தையை வந்து சொல்கிறாங்க, ஏன்மா நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு எஞ்சி வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கீழே இருந்து. நீங்கள் அப்போ தான் நல்லா படுத்து மேலே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அத்தையோட பசங்க கேட்டோன்னே சரி தே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு போய் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறீங்க. அத்தை உங்களுக்காக பிடிச்ச காஃபி செஞ்சு கொடுக்குறாங்க. காஃபியும் பிஸ்கெட்டும் நீங்கள் சாப்பிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் அத்தை வந்து கிட்ட பேசுகிறாங்க, இப்போ எனக்கு இங்கே இருக்க போயிடா உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு உடனே நீங்களும் இங்கே ஓகே தான் இருக்குது, எனக்கு நான் இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் அத்தையும் சரிடா கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே என்ன சாப்பாடு வேணும், அத்தை உனக்கு நாங்கள் என்ன செஞ்சு தரட்டும் அப்படின்ற மாதிரி அத்தை கேட்குறாங்க. அதுக்கு நீங்களும் சரி அத்தை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இன்றைக்கி செய்யுங்க, ஏன்னா நீங்கள் எப்போவுமே என் பிடிச்ச சாப்பாடு தான் செஞ்சு தரீங்க, இன்றைக்கி ஒன்றா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அத்தை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை போய் சமைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அத்தைக்கு நல்லா போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. சொல்கிறாங்க, ஏன்டா வேணுமா நீ ஹெல்ப் பண்ணுறேன் தேவையில்லடா சொல்கிறாங்க. அதுக்கு நீங்களும் இல்லை அத்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஸ் ஆகுது. ஸோ சாப்பிட்ற டைமும் வருது. நீங்களும் அதையும் உட்காந்து சாப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு கற்றுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஜிம்மின் தான்.
அதில் வந்துருப்பாரு. அம்மா என்னம்மா இப்போ சமைச்சிருக்கா, என்ன கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பாரு வந்தோடனே. சரி நீங்களும் பார்த்துருவீங்க. ஜிமினும் அப்படியே அவங்க பார்த்துருப்பாரு. எனக்கு 2 பேருக்குள்ளேயும் இப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் ஓடி இருந்திருக்கும். அப்புறமா ஜிமினோட ஐடியா சொல்கிறது, எனக்கு இப்போ இங்கே வந்து ஒரு 2 மாதமாக லீவ் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம், திருச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்காக இந்தியாவுக்கு வந்து ஃப்ளைட் பிடிக்கிறாங்க, பேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜிமினும் நீங்களும் மட்டும்தான் வரீங்க. ஸோ திருச்சியில் போயிட்டு ஒரு வீட்டில் இருக்கீங்க. அந்த வீட்டில் கீழே வீட்டுக்காரவங்களாம் அவங்க கூட நல்லாவே பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஜிமினை பார்த்ததில்ல. என்ன ஜிமின் அவங்க வெளியே வர மாட்டார் வீட்டை விட்டு. ஸோ திருச்சி வீட்டில் அவர் படுக்க அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்திருப்பார். ஸோ இதனாலேயே அவர் வந்து ஒரு நாள் வெளியே போயிருந்திருப்பார். ஸோ அப்போ தான் திருச்சியிலேருந்து ஃபஸ்ட் டைம் அவர் வெளியே போகிறாரு. இந்த ஒரு நாள்லேருந்து வெளியே பண்ணதுக்கப்புறமா ஒரு நிறைய பசங்க அங்கேருந்து வராங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ஏன்னா உங்கள் ரூம்குள்ளே உங்கள் பர்மிஷன் எல்லாம் மேலே வரவும் அப்படியே நல்லா ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரில. அவங்களும் ஆமாம் நான் கேள்விப்பட்டோம் ஜிமினும் அத்தை பையனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே தான் நிற்கிறீங்க. கொன்னே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திடீர்னு தண்ணியை தூக்கி அப்படியே ஊற்றிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நீங்கள் போடுற ஒயிட் ட்ரெஸ்ஸு அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. சப்பா கேட்டா ஜிம்மின் வராரு. வந்துட்டு அவர் எதுவுமே சொல்லலை அவங்களெல்லாம். அவர் வந்து அவங்ககிட்ட வந்து அவர் போட்டு இந்த கோட்டை கழட்டி அவர் உங்களுக்கு அதை போட்டு விட்டு உங்களோட ஹேர் ஃபுல்லாக வெட்டாக இருக்கும்ல, அதை பிடிச்சி அவர் கட்சி ஃபஸ்ட்டு தடவிடுறாரு. அவர் பார்த்துட்டாரு. இல்லை தெரியும், அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அவங்க தான் வச்சுருக்காங்கன்னு. ஸோ எதையுமே கண்டுக்கலை. ஸோ அப்படியே அவங்கள அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க ஜிமின் பட்ட எல்லாத்தையுமே. ஜிமினோ ஏன் என்னை இப்படி இருக்கா என்று சொல்ல மாட்டியா, அவங்க வந்து வந்தாங்கன்னா எப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியது தானடி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் இல்லை ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ எப்போ சொன்னேன் ஃபோனை பிடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஃபோன் கண்டிப்பாக டெட் ஆகிடும். அதனால தான் ஜிமின் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லவும் சொல்கிறாரு. ஃபோன் ஒன்றும் முக்கியம் இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் உங்களை நல்லா தொடச்சி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே இதாகுது. அப்படியே ஜிமின் ஒரு வழியாக உங்களோட ஹேரை நல்லா ஒரு ட்ரை பண்ணி விட்டுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அன்றைக்கி தான் ஜிமினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போ அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் கிட்டே வந்து ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு தேங்க்யூ ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே இருக்கவங்க சாக்கா பார்க்குறாங்க, எனக்கு பர்த்டேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் எதுவுமே சொல்ல. ஸோ நம்ம வெளியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிக்கு இவங்களை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டாரு. சொல்கிறேன் அப்படியே அவங்களும் வெளியே வராங்க. அப்படியே ஜிமின் அந்த வீட்டை போயிட்டாங்க. அவங்க மூஞ்சி கூட திரும்பி பார்க்குற ஜிமின். ஸோ அவர் உங்களை கூட்டிகிட்டு ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பார்க்கில் உங்களை நல்லா விளையாட வச்சு அவங்களை நல்லா ஹாப்பியாக வச்சுட்ருக்காரு. ஸோ அவர் திடீர்னு உங்கள் கண்ணை கட்டிடுறாரு ஜிமின். கட்டி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல பார்த்தா பெரிய நல்லா கார்டனாகவே தான் இருக்கும் அந்த இடம். அப்படி ஜிமின் உங்களோட கட்டில் கண்ணில் அந்த கட்டை ஒத்து விடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் இருக்கும். சைட்டில் ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு உங்கள் நேம் போட்டு வச்சுருப்பாரு. சென்டர் பெரிய கேக் இருக்கும். ஸோ ஜிமின் அப்படியே ஹாப்பி பர்த்டே சாங்குக்காக பாடிட்டுருக்காரு. அப்படியே சாக்கிங்க அப்படி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஸோ நீங்கள் நல்லா எப்படியே என்ஜாய் பண்ணிட்டுங்க. ஜிமின் உங்களுக்கு நிறையவே கிஃப்ட்டும் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அந்த கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே அழகாக இதாக இருக்கும். ஸோ 2 பேருமே நைட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறமா ஜிமினுக்கு அவர் வந்து பிடிஎஸில் இருக்கனால அவருக்கு மீட்டிங் வச்சுருந்துருப்பாங்க. 12 to 1 மணி வரையிலுமே மீட்டிங் இருக்கும். ஸோ நைட் அதனால் ஜிமின் வந்து 12 மணிக்கு அந்த மீட்டிங்னா பிடிஎஸ் கூட அட்டன் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் ஒரு ரூமில் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டே தான் அட்டன் பண்ணுவார். அவரோட கண்ணை உங்கள் மேலே எவ்வளோ எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுக்கு. ஸோ நான் அவர் அதை எப்படியோ கம்போஸ்மெண்ட் பண்ணி ஸோ அவர் வந்து நல்லா பேசிகிட்ருக்காரு, நல்லா கவனிச்சிட்ருக்காரு. ஸோ இது எல்லாருமே நோட் பண்ணிட்டுருப்பாங்க. என்னடா ஜிமினா மற்ற பண்ணக்கூடாது, நல்லா ஜாலியாக இருக்கப்பல அப்படின்னா நமக்கு எல்லா வீடியோஸ் மெம்பர்ஸ் கேட்குறாங்க. கொஞ்சம் ஜிமினோ எங்கட போங்கடா அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் மீட்டிங்கை பற்றி பேசிவிட்டு ஒரு மணி ஆகுது. முடிச்சுட்டு ஏன் இங்கே வரியா, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஜிமின் உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் வந்திருப்பீங்க. என்னாச்சு ஜிமின் இந்த நேரத்தில் படுக்கலையா
அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு உடனே ஜிமினோ இல்லை ஒயன் கொஞ்சம் கூட பேசணும் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் உட்காந்துட்டீங்க. அப்புறமா ஜிமினோ வந்து சொல்கிறாரு நான் ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து ஷாக் ஆனதுக்கப்புறமா ஜிமினோ உங்கள் ஃபேஸை அப்படியே பார்க்குறாரு. உங்களுக்கு எதுவுமே புரியலை. நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸை நல்லா பார்க்குறீங்க. அதுக்குள்ளே ஜிமின் சொல்கிறாரு, ஏன் ஒயன் நீ உனக்கு ஏதாவது கெஸ்ட் இருக்கா, நான் யாரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நீங்களும் இருக்குது ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஒன்று ஜிமினோ அப்படியா என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஜிமின் வாங்கிட்டு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பிளாக் பிங்க் ரோசேவும் ஜெஸும் தானே அப்படின்னு கேட்ட உடனே ஜிமினுக்கு கோவம் நல்லா ஹை பிச்சுக்கு ஏறிடுது. ஜிமின் அப்படியே அவங்க ஃபேஸை நல்லா கம்பெனி பிடிச்சிக்கிட்டாரு. என்ன சொன்னேன் மறுபடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. நீங்களும் ரோஸே ஜிசு அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறீங்க. அதுக்கு ஒன்றே ஜிமினோ ஏம்மா ஒயனு நான் அவங்ககிட்ட என்னம்மா சொல்லியிருந்தேன், எத்தனை வாட்டி நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட அந்த யூடியூப்பை பார்த்து நம்பாத, ரோஸே ஜிசுவை தான் நான் லவ் பண்ணுறேன் பிளாக் பிங்க்லேருந்து, அவங்க போடுறாங்க ஃபேக்கா, நீ அதை நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஜிமின் அவங்களுக்கு கேட்குறாரு. நீங்களும் இல்லை ஜிமின் எல்லாருமே அது உண்மை தானே மாதிரி சொல்லி தானே போடுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஜிம்மிக்கு இன்னும் நல்லா கோவம் வருது. ஓ அப்படியா போயிடு, நீ எதாவது உண்மைன்னு நினச்ச அப்படின்னா நீ என்கிட்ட கொஞ்சம் தொங்க விட வேண்டியதாக இருக்கும் நீ அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் பழச ஞாபகம் வருது. நீங்கள் உங்ககிட்ட பேச மாதிரி ஜிமின் அவங்கள சும்மா நினச்சிக்கும் விளையாட்டுக்காக தொங்க விட்டு இருந்துருப்பாரு. அதனால ஃபுல்லாக நீங்கள் அப்புறம் தொங்கிட்டு இருந்துருப்பீங்க. அப்புறமா தான் அவர் வந்து ஒத்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் பார்க்க பார்க்காம தெரிஞ்சனையே இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. கொஞ்சம் ஜிமினோ என்ன ஞாபகம் வந்துடுச்சா அப்படி சொல்லுவியா என்ன அப்புறமா கேட்குறாரா. நீங்களும் சொல்ல மாட்டேன் ஜிமின் நான் நம்பவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. பொண்ணு சரி ஒயன் அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா மறுபடியும் உங்கள் கெஸ்ஸை வச்சதோ சொல்லு அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் எங்ககிட்ட எதுவும் கெஸ் இல்லை ஜிமின், நீங்கள் தான் ஜிமின் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும் சரி ஓகே நானே சொல்கிறேன், வேறு யாரும் இல்லடி நீ தாண்டி அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை நம்பவே முடியல. ஏன்னா ஜிமின் உங்களை சொல்லவும் ஏன்னா உங்களை யாரும் லவ்வும் பண்ண மாட்டாங்க முன்னெல்லாம், உங்களை யாருக்குமே பிடிக்காது உங்கள் அத்தையும் ஜிம்மியை தவிர. உங்கள் சொந்த அப்பாவே உங்களை ஹேட் பண்ணுவாங்க, உங்கள் தங்கச்சியும் எங்களை ஹேட் பண்ணுவாங்கிறதுனால நீங்கள் நம்பலை. ஜிம்மின்னு சொல்கிறாரு உண்மையிலே நான் உன்னை தாண்டி நான் லவ் பண்ணுறேன் சின்ன வயசுலேருந்தே. நீ எப்போ பிறந்தியோ அப்போயே எனக்கு உண்மையில ஒரு கண்ணு வந்துச்சு தெரியுமா, ஆனால் நான் அதை பெருசாக கண்டுக்கலை. சரி இது எப்பவும் வர்றது தானே அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீ வந்து உங்கள் அம்மா நீ கொரியாவில் இருந்தப்போ உங்கள் அம்மா அப்பா நீ ஒரு வயசில் விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா. நாங்கள் தானே எடுத்து வளர்த்தோம், நானும் என் அம்மா தானே வளர்த்தோம். ஸோ அப்பயே வளர்த்துட்டு இருக்கும்போதே நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டிருப்பேன், என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பேன், உங்ககிட்ட கூட வர மாட்டேன்ல அப்படிலாம் இருந்திருக்கேன்ல. நீ எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்க எல்லா வேலையும் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணுச்சு தெரியுமா. தோணுதுனால தான் நான் உங்ககிட்ட இந்த இப்படி புள்ளி பண்ணிவிட்டு உங்களை கூட நல்லா விளையாண்டுக்கிட்டு வந்துட்டு அவனை பிடிச்சி நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். அப்புறமா உங்களை வந்து சாப்பிட பழக ஆரம்பித்தேன். அப்படி இந்த மாதிரி நாமளாக சாப்பிடும்போது பேசிக்கிட்டே உனக்கு கிண்டல் பண்ணிட்டு பேசி பழகினதுனால என்னை உன்னால் விட்டுட்டு இருக்க முன்னாடி நானும் ஏன் நிறையா வாட்டி நீ இந்தியாவில் இருக்கும்போது ஃபோனை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். நீ ஒரு நாள் நீ ஃபோனை எடுக்கல தெரியுமா. அவ்வளோ நாளுமே உங்கள்கிட்ட பேச முடியுமா அவ்வளோ தவிச்சேன்டி. ஒவ்வொரு நாளும் நான் அதை நினச்சி அவ்வளோ செத்தேன். இந்த ஒவ்வொரு நாளும் நான் தூங்குறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்டி. ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு. என்னாச்சோ தெரியலையா அவங்க அம்மா அப்பா அவளை இன்னும் போய் அடிச்சிட்ருக்காங்களா, அவளை அப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்ற ஒரு யோசனை கூட ஓடிட்டே இருந்துச்சு தெரியுமா. நான் தூங்கவும் இல்லை. ஸோ அதனால தான்டி டெய்லியுமே ஃபோன் பண்ணி எடுக்கலை, மெசேஜும் நீ பார்க்கல. ஸோ அப்படி எனக்கு ஒரு மாதிரி உயிரே இல்லை தெரியுமா. ஏன்டி இப்படி பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. இந்த விஷயம் புரியனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடி. உண்மையிலே லவ் பண்ணுறேன்டி நான் உனக்கு சின்ன வயசில் புள்ளி பண்ணதுக்கு காரணமே அதுதான்டி. உன் கூட எல்லாமே க்ளோஸாக இருக்க மாட்டாங்க, உன் கூட யாரும் வரவும் மாட்டாங்க. அட்லீஸ்ட் நான் உன் கூட அப்படி இருக்கலாம்னு நான் நினச்சேன்டி. உன் கூட நல்லா ஜாலியாக இருந்து கூட நல்லா பழக தான் என்னை பற்றி நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நானும் நோட் பண்ணேன், நீனும் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதையும். ஸோ எனக்கு எவ்வளோ தான் ஹேட்டர்ஸ் இருந்தாலும் ஆனால் பிடிஎஸில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்கும்டி. ஆனால் என்னை ஹேட்டே பண்ணாமல் நிறைய ஆர்மிஸ் இருக்காங்க, அதில் நீயும் ஒன்று தாண்டி. எனக்கு பிடிச்ச மோஸ்ட் ஆஃப் தி ஒரு பொண்ணு அது நீ மட்டும்தான். நான் வந்து என் கிளாஸில் எவ்வளோ ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். ஏன் அது நான் படித்த காலேஜாகவும் இருக்கட்டும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லடி.
அவ்வளோ பொண்ணுங்களை பார்த்தேன் எனக்கு. ஆனால் எனக்கு அதில் ஒன்று மட்டும் தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு நீ மட்டும் தான் மொழியிலேருந்து எனக்கு தெரியும். நீ மட்டும்தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நீ என் லவ் புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீ ஒன்றே நீ ஃபஸ்ட்டு கொண்டுக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா? அதில் எதுவும் பண்ணாத. உன் ஃபேமிலி எப்படி இருக்காங்கண்ணா, நீ ஏன் இப்படி யோசிக்கிறா? நானும் அத்தையில இருக்கேன்ல. உன் கூட பேசாமல் நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியலடி. எப்போதுமே உன் நினைப்பேன். நீ கண்ணை முன்னே கூட உன்னோட தான் நீ தான் ஞாபகம் போகிற. உன்னோட ஃபிகர் தான் அப்படியே எனக்கு ஞாபகம் அது தெரியுமா? அப்படின்ற மாதிரி ஜிம்மி என்கிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு கண்ணில் கலங்குது. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேரிங்காக, இவ்வளோ ஸ்வீட்டாக உங்களை பற்றி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு, உங்களை நல்லாவே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி பேசுகிறதுனால ரொம்ப மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. ஸோ ஜிம்மின் கேட்குறாரு, சரி சொல்லு, நான் இப்போ லவ் சொல்கிறேன். ஸோ நீ அதுக்கு ஓகே சொல்கிறியா இல்லை வேண்டாமா? இல்லை வேண்டாம், நான் வேண்டாம்னு நினைக்கிறியா? அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி ஓகே ஜிம்மின், நான் உங்களை ஏற்றுக்கிறேன், உங்களுக்கு சான்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜிம்மின் அப்படியே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு சொல்கிறாரு. ஸோ நான் இந்த லவ் முன்னாடி சொல்லன்னு தாண்டி பார்த்தேன். ஏன் தெரியுமா? அதுக்கு நான் மறைச்சேன். ஏன்னா நீ என்னையோ அத்தை பையனை மட்டும் பார்க்குறியோ, இந்த அப்படி சப்போஸ் நான் லவ் சொல்லிவிட்டு நீ விட்டுட்டு போயிட்டேன்னா நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன்டி. உன்னை தேடியே நான் உடஞ்சிடுவேன்டி. ஸோ அதனால தான் இப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஜிம்மி, நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் தானே ஜிம்மி நான் நினைக்கிறேன். ஆனால் நான் உண்மையிலே உங்களை ரொம்பவே நான் டெஸ்ட் பண்ணுவேன் ஜிம்மின், எல்லாத்த விட. சரி அத்தையும் உங்களை மட்டும்தான் ரொம்பவே அதிகமாக நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஜிம்மினும். அப்படியா, சரி ஓகேடி, நீ லவ்வுக்கு ஓகே சொல்கிறியா இல்லையா? அதுக்கு நீங்களும் ஆமாம் ஜிம்மின் ஓகே தான் எனக்கு. சரி ஓகே, அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்களோட பாக்கெட்லேருந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங்கை எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஷாக்காயிட்டீங்க. ஸோ ஜிம்மின் சொல்கிறாரு, ஆமாடி, இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மா கொடுத்தாங்க. நீ உன் பிடிச்ச பொண்ணை ஃபஸ்ட்டு லவ் பண்ணிட்டா, அவளை லவ் பண்ணி இந்த கையில் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மற்ற பசங்க அவங்க அந்த பொண்ணை கூடி போய்த்துக்குள்ள நீ தான் அவங்ககிட்ட லவ்வை சொல்லிடணும், மறைக்காத அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. எனக்கு அப்போ ஸ்ட்ரெக் ஆச்சு. நம்மளை போய் என்கிட்ட சொல்லி ஆகணும், அப்படின்னா உடனே அது பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் வந்துருச்சு எனக்கு. அதனால தான் திருச்சிக்கு சான்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்டி. என்ன சொல்கிற, நீ என்கிட்ட இது பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் கண்டிப்பாக ஜிம்மின்னு சொல்லணுன்னீங்க. ஜிம்மின்னு உங்கள் கையில் அந்த ரிங்கை மாட்டி விட்டதுக்கப்புறமா அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்புறமா இன்னும் விஷயத்த சொல்கிறாரு. சொல்லப்போனால் எங்கள் அம்மாட்ட முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால தான் இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கே கொடுத்தாங்க என்கிட்ட. கொடுத்து அவர்கிட்ட லவ்வை சொன்ன ஒன்று இதை போட்டுரு அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால நான் செஞ்சேன். ஏன்னா நீ தான் எனக்கு முக்கியம். வாழ்ந்தாலும் கூட தான் வாழணும், எத்தனை கூட தான் நீ சாகணும்னு எனக்கு தோணுதுடி. ஸோ உனக்கு ஓகே தான், நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்மினி சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் ஜிம்மினும் சரி இரு, இந்த விஷயத்த நான் எங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் எடுத்து வீடியோ கால் பண்ணுறாரு. எங்கள் அம்மாவும் ஃபோனை உடனே அட்டன் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவும் அந்த ஃபோனை உடனே அட்டன் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த மணி இப்போ நைட் 1 மணி. ஸோ அவங்க கண்டுக்கவே அவங்க அட்டன் பண்ணுவோன்னே, என்னப்பா ஜிம்மின் சந்தோஷமாக இருக்கா, உன் முகத்தில் அப்படியே தெரியுதே அப்படின்ற மாதிரி ஜிம்மின் அம்மா சொல்லிட்டாங்க. ஆமாம்மா, நான் என்கிட்ட லவ்வை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உங்கள் அத்தை செம்மையாக சந்தோஷமாகறாங்க. அப்படியாடா, எப்படா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்களா. ஆமாம்மா, இப்போ தான்மா சொன்னேன், அவ்வளோ உடனே ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. கேட்குறாங்க உடனே இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை மாட்டிட்டாடா மகனே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாட்டிட்டேம்மா அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொல்கிறாரு. எங்களை காட்டுடா ஏன்னா நான் பார்க்கணுண்டா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜிம்மினோ உங்களை திருப்பி காட்டுறாங்க. ஜிம் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. தங்கம் ஏடா என் பையனை அக்செப்ட் பண்ணிட்ட பரவாயில்லையே, நல்லா ஜூஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மினோ சரிம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோனை கொஞ்சம் கழிச்சு நீ ஃபோன் பண்ணுமா, நான் கொஞ்சம் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் அண்ணன் அத்தையும் புரிஞ்சுக்கிட்டே சரிடா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அண்ணே ஜிம்மினோ சரிடி, நான் உன்னை ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு இதை பண்ணணும்னு தோணும். ஆனால் என்ன கண்ட்ரோல் தான் பண்ணேன். நீ ஸ்கூலில் இருக்கும்போது கூட இதை பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு நம்மளாக கண்ட்ரோல் பண்ணேன்.
ஸோ இப்போ நான் அதை பண்ண வாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் ஓகே அந்த மாதிரி சொன்ன உடனே ஜிம்மின் உங்கள் ஃபேஸை நல்லா கம்பெனி பிடிச்சிட்டு உங்களை நல்லா க்ளோஸ்அப் எடுத்து அப்படியே ஜிம்மின் உங்களுக்கு லிப்ஸ் கிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி சாக்காயிட்டு அப்படி நீங்கள் வந்து கிஸ் கொடுக்குறீங்க, இப்படி ஃபேஸாக இருக்கீங்க, பேக் கிஸ் நீங்கள் கொடுக்கல. ஸோ அப்படி ஜிம்மின் மறுபடியும் கண்ணை பார்த்துட்டு மறுபடியும் லிப்ஸ் கிஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த வாட்டி தான் நீங்களும் நல்லா பேக் கிஸ் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ ஜிம்மின் நல்லா ஹாப்பியாக அந்த கிஸ்ஸை நல்லா டீப் பெயின் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிட்டு அவரும் நல்லா இருக்கார். அதாவது ஜிம்மின் தெரியும் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்ட்டு இந்த கீழே மார்னிங் வந்தவங்களாம். ஸோ ஆனால் ஜிம்மின் எதுவுமே கண்டுக்கல. யாரை பார்த்தா எனக்கு என்ன, நான் வந்து எனக்கு கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் மறுபடியும் அமைதியாகிட்றீங்க. நல்லா ஹெவியாக மூச்சு வாங்கிட்டு இருக்கவங்க 2 பேருக்கு வந்து மூச்சு விடாமல் கிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க டீப்பன்ஸாக. இப்போ தான் ஒரு ஜிம்மின்னு சொல்கிறாரு, சரி ஓகேடி இப்போ இனிமேல் என்னோடது இவர மாய் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுத்துட்டு, ஸோ நீ பொண்டாட்டிடி நான் உன் புரிச்சேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நல்லா ஹக் பண்ணிவிட்டு அவங்களை பிடிச்சி கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்காரு. அவங்க எல்லா இடத்துலையுமே அவங்க ஃபேஸ்லேருந்து கையிலேருந்து எல்லா இடமே கிஸ் கொடுக்குறாரு. எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டுருக்காரு. சரிடா இதோட இந்த ஒன் சைட் முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றிடா. தேங்க்யூ.